ஒரு சுதந்திரம், the day of equality, ஒரு சமத்துவம் பிறந்த நாள், the day of human resources, மனிதனை மேம்படுத்தக்கூடிய நாள் என்று இதை சொல்லலாம். This is the day of redemption, மீட்பின் நாள் என்று சொல்லலாம். The day of grace, கிருபை பெற்ற நாள். கிருபையே இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த ஒரு நாள் மனுகுலத்திற்கு. இந்த நாள், it's a main connection between the heaven and earth. பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு உண்டாகின நாள் என்று சொல்லலாம். மனிதனுக்கெல்லாம் அறிவை கொடுத்த ஒரு நாள் என்று பல பெயர்கள் இதற்கு வைக்கலாம். நம்ம நாட்டில் சமத்துவம், பகுத்தறிவு, சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, இதெல்லாம் நம்ம தமிழர்கள் அவங்களா கண்டுபிடிக்கலை. நம்முடைய மிஷினரி கால்டுவெல் வந்து பாடம் எடுத்தார். கால்டுவெல் திருநெல்வேலியிலேருந்து பாடம் எடுத்தார். அவர்கள் சீஷர் மூலமாக இம்மூன்றையும் படித்தவர்கள் தான் தமிழர்கள். அண்ணா, பெரியார், கலைஞர் போன்றவர்கள் இந்த கான்செப்டை வாங்கினாங்க. அப்போ தான் அவங்களுக்கே புரிஞ்சுது, வேர் இஸ் த ரைட்ஸ், சுயமரியாதை எங்கே, சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கே, சுயநீதி, சமூக நீதி எங்கே? ஐயோ, அவன் உயர்ந்தவன்றான், நான் தாழ்ந்தவன் சொல்கிறான், அவன் காலில் என்ன உழ சொல்கிறான். ஐயோ, கால்டுவெல் ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சரு, பக்காவாக பாடம் எடுத்தார் வேதத்தை வச்சு. மனிதனுக்கு மனிதன் அன்பு கூற வேண்டுமே தவிர இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அடிமைப்பட்டவன் இல்லை என்பதை கற்றுக் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் என்று நீங்கள் கேள்விப்படுகிற கம்யூனிஸ்டுக்காரங்க, அதாவது முதலாளி தொழிலாளி இல்லை, எல்லாரும் சமம். அவர் யார்? இந்த காரல் மார்க்ஸ் யார்? அவர் வேதத்தை படித்து தேர்ந்தவர். இதிலிருந்து தான் அவர் எடுத்தார் சமத்துவம். அதனால் இயேசு மட்டும் பிறக்கலைன்னா சமத்துவம் என்ற அறிவும் வந்திருக்காது, பகுத்தறிவும் வந்திருக்காது, சமூக நீதியும் தெரிஞ்சிருக்காது, சுயமரியாதையும் தெரிஞ்சிருக்காது, ஏழைகளுடைய மேம்பாடும் வந்திருக்காது. ஏழைகளுடைய மேம்பாடும் வந்திருக்காது. இந்த நாட்டுக்கு வந்ததெல்லாம் அடித்து நான் சொல்வேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன். நம்மளுக்கே, நம்ம ஆளுங்களுக்கே வந்த அறிவு கிடையாது. நம்ம மிஷினரிங்க வந்து டீச் பண்ணாங்க. எப்படி காந்தியடிகளுக்கு வந்து மிஷினரியை சந்தித்த பிறகு சத்தியகிரகா, அதாவது உபவாசம் எடுத்து நல்ல வழியில் போராடி ஒரு சில காரியம் சாதிக்கணுன்ற அறிவை பெற்றாரோ, அதே போல் இவர்கள் எல்லாரும், அம்பேத்கர் அவர்களும் பாராட்டில் படிக்கும் பொழுது வேதங்களை படித்து தான் தீரணும். த லா ஆஃப் கேனன், கானானிய சட்டம் என்று நம்ம வேத புஸ்தகத்தில் இருக்கிற சட்டம் தான் பேசிக் சட்டம். இதெல்லாம் படிக்கும் பொழுது அவருக்கு புரிந்தது, ஐயோ 3 லேயராக இருக்குது, டாப் லெவல், மீடியம், லோவர் லெவல். மனுஷ வாழ்க்கையை இன்றைக்கி கூட உலகத்தை 3ஆக பிரித்து வச்சுக்கிறான். நம்மலாம் தேர்ட் வேர்ல்டில் இருக்கிறோம். என்ன வேர்ல்டில்? ஆமாம், படித்த பசங்க நல்லா புரிஞ்சுங்க. வி ஆர் பிலாங்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு. நமக்கும் அமெரிக்காவுக்கும் 68 வருஷம் டிஃப்ரெண்ட் முன்னேற்றத்தில். எத்தனை வருஷம்? ஆமாம், ஜப்பானுக்கும் நமக்கும் 40 வருஷம், ஐரோப்பா கண்ட்ரிக்கும் நமக்கு 50 வருஷம், கொரியா நம்மளோட பின்தங்கி இருந்த கொரியாக்கா நமக்கு 35 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம். அதில் இந்த ஆட்சி ஏதோ கோயில் கொடி எதையே சொல்லி பரதாம பசங்க அதெல்லாம் காட்டி, இதெல்லாம் முன்போக்கு திட்டம் இல்லை, பிற்போக்கு திட்டம், மறுபடியும் திருவோடு எடுக்கிற திட்டம். அதெல்லாம்
முன்னாடி போகிற திட்டம் இல்லை. நம்ம இயேசுநாதருடைய திட்டம் எல்லாம் முற்போக்கு திட்டம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அதுக்கு இயேசுநாதர் தான் காரணம். நீங்கள்லாம் இன்றைக்கி செழித்து வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பூத்து வரீங்க, லைட்டாக முட்டு விட்டுருக்கீங்க, செழிப்பாகிறீங்க. அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா வளர்கிற பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது புதுசாக வந்த மார்க்கம் இல்லை இது, அதுவும் நல்லா புரிஞ்சுங்க. ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரியான ஹிஸ்ட்ரி இங்கே கொடுக்கல. 1st செஞ்சுரியில் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு, உயிரோடு எழுந்து போன பிறகு 52 1ஆம் நூற்றாண்டு 52 தோமா இங்கே வந்துட்டார். நம்ம சென்னை ஃபுல் கிறிஸ்டியன்ஸ். அவருக்கு பின்னாடி லீடர்ஸ் கிடையாது இங்கே. அவர் கேரளா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை இதெல்லாம் கிறிஸ்தவங்களா கொண்டு வந்தவர் அவர் தான். சென்னை பக்கா கிறிஸ்டியன்ஸ், நிறைய கிறிஸ்டியன்ஸ், 60%. லீடர்ஸ் இல்லை, சர்ச்சு இல்லை, ஃபாலோஅப் இல்லாதனால இந்த பக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆரியர்களால் அழிக்கப்பட்டது. தோமாவை அழித்தவர்கள் யார்? தோமாவை கொன்னது யார்? ஆரியர்கள், பிராமணர்கள் கொன்றார்கள். இங்கே தானே சென்ட் தாமஸ் மவுண்டன் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் வாழ்ந்து இங்கே தானே இறந்தார். அதுதான் என்ன மவுண்ட்? அதுக்கு சின்னமலை, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. அவர் அதிகமாக ஊழியம் செஞ்ச கடற்கரை தான் மயிலாப்பூர் கடற்கரை. ஆனால் இயேசுவின் சீடன் இங்கே கால் பதித்த ஒரு இடம். நம்முடைய முன்னோர்கள் முதல் நூற்றாண்டில் அநேக பேர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்கள். அப்போ ஜாதியிலும் கிடையாது, ஒரே இனம்தான், திராவிடம் என்பது தான், ஜாதியிலும் கிடையாது. தோமா வருவதுக்கு முன்பாக இந்த தேசத்தில் என்ன இருந்தது, என்ன மதம் இருந்ததுன்னா சமண மதம். சொல்லுங்க எல்லாரும், சமண மதம் சொல்லுங்கள். அதான் ஜெயின்ஸ் வாய் முடுக்குனே, ஒரு துண்டை போட்டுன்னு, ஒயிட் துண்டை போட்டுக்கினே, காலில் கூட எறும்பை வச்சிடக்கூடாதுன்னு இப்படி வீசின்னு போகிறாங்க பாருங்கள். தமிழர்கள் தான் அது. யார்து? தமிழர்கள். சமண மதம். இவங்க யாரை கும்பிடுவாங்கன்னா, மழை பெஞ்சா கும்பிடுவாங்க, காற்றடிச்சா கும்பிடுவாங்க, சூரியனை, வாயு பகவான், வர்ண பகவான், அக்னி பகவான். அதில் ஒன்று தான் வர அடுத்த மாதம் எல்லாரும் பொங்கலுக்கு என்ன பண்ண போகிறாங்க. அதுவும் கிறிஸ்தவங்களுடைய பண்டிகை இல்லை, நாம் சிருஷ்டியை வணங்குறவங்க இல்லை. நம்ம அவன் பொங்கல் வைக்கிறான்னு இவன் பொங்கல் வச்சு சோத்திரன்றான். சூரியனுக்கே கிடையாது, சந்திரனுக்கும் கிடையாது. அவைகள்லாம் எனக்காக படைக்கப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்காக அது படைக்கப்பட்டதா, அதுக்காக நான் படைக்கப்பட்டனா? சொல்லுங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. எல்லா படைப்போம். இயற்கை என்ற வார்த்தையை நீங்கள் யாரும் சொல்ல பழகாதீங்க, சிருஷ்டிப்புன்னு சொல்லுங்க. என்னது? சிருஷ்டிப்போ, சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அதனால் பெரிய லெவலில் சூரியன் இருந்தாலும் என்னை விட விசேஷம் அது கிடையாது. எனக்காக தான் அது படைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். அதனால் எதுனா கிறிஸ்டின், இந்த உருப்படாத கிறிஸ்டின், மூலாத கிறிஸ்டின், படிக்காது தான் நிறைய கிறிஸ்டியனு, வரலாறு தெரியாத கிறிஸ்டியனு, பைபிள் தெரியாத கிறிஸ்டியனு. ஏன்னா ரொம்ப லோ லெவல்லேருந்து வந்த கிறிஸ்டின் ஒன்றும் தெரியாது. எப்பா நம்மலாம் பொங்கல் கூட்டி எல்லோரும் பொங்க பானையை வச்சுட்டு சோத்திரம் போடுவானா, அதையும் செய்கிறான் எல்லா சர்ச்சிலையும். முட்டா பசங்க. நமக்கு ஒரே வணக்கம்தான், கர்த்தர் தேவன் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா, சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உதித்தாரே சூரியனாய் உலகத்திற்கே வெளிச்சமாக, கண்ணியின் மைந்தனாக அவதரித்தார் அவனியிலே. உலகை படைக்க, புது வாழ்வை அமைக்க, புது வழியை திறக்க பிறந்தாரே. புது உலகை படைக்க, புது வாழ்வை அமைக்க, புது வழியை திறக்க பிறந்தாரே. கொண்டாடுவோம்
கிறிஸ்டின் ஆகிட்டீங்களா யாருன்னா கேட்டா, யோ நான் கிறிஸ்டின் தான் யார் என்ன சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி கிறிஸ்டின் தான் கொஞ்ச நாள் நான் வந்து தெரியாமல் புரியாமல் போயிருந்தேன். இப்போது ஐ ஃபவுண்ட் த ரியல் காட். என் அப்பாவை, என்னை உருவாக்கினவரை, என்னை தேடி வந்தவரை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் ஏன்டா மனம் திரும்பினேன், நான் ஏன்டா மதம் மாறினேன்? நான் மதமும் மாறல, நான் புதுசாக கிறிஸ்டினாக ஆகலை, நான் ஆல்ரெடி கிறிஸ்டியன். சொல்லுங்க எல்லாரும், நான் ஏற்கனவே கிறிஸ்தவன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போ உங்களை முன் குறிச்சார்? எபேசியர் 1:4 படிக்க போகிறாங்க பாருங்க. படிங்க. நல்ல கவனிங்க. உலகம் தோற்றுறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் தோன்றி எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா யாருன்னா? எனிபடி? அறிவாளிகளே, உலகம் சீரமைக்கப்பட்டு தான் 6000 ஆண்டு காலம் ஆகுது. ஆல்ரெடி உருவாக்கப்பட்டிருந்தது. என்னது? உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த காலங்கள் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் உருவாக்கப்பட்டிருந்த பூமியை சீர் பண்ணி மனிதனை உண்டாக்குறாரு. இதில் நாம் பாருங்க, அந்த பூமியை விட சீனியர் நான் ஆண்டோடைய பார்வையில். யார் சீனியரு? நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் சீனியர். உங்களால் முடிஞ்சால் தைரியமாக சொல்லிங்க. அந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராய கர்த்தர் மனதில் வைத்து தீர்மானித்தார். அப்போ யார் சீனியர்? இப்போ என்ன படிச்சிங்க பைபிளில்? அட கோமாளிகளே, ஏமாளிகளே, நல்லா படிங்க பைபிளை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே உங்க பேர், என் பேரை கர்த்தர் எழுதி விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்து நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வழிபடுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவர் உங்களோடு வாழுகிற எந்த மனுஷங்களும் தைரியமாக இருக்கணும். ஏனென்றால் அவர் வானம் பூமி சகலத்தையும் படித்தார். இன்னும் படைக்கிறதெல்லாம் மனுஷனாலே போய் பார்க்கவே முடியாது. நம்ம ஆவியாக மேலே கொண்டு போனால் ஒழிய, சயின்டிஸ்ட் ஒன் சொல்கிறான், த மேன் இன் த ஹியூமன் ரேஸ் அன்டில் த எண்ட் ஆஃப் திஸ் எர்த் பிளானட் there is no chance to invert the creations of the God. மனிதனுடைய வர்க்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் எந்த மனிதனாலும் தேவனுடைய படைப்பை போய் கணக்கு பார்க்கவே முடியாது. நம்ம இருக்கிற இந்த பூமியில் முதல் நாங்கள் படிக்கும் போது 9 பிளானட்ஸ். சூரியனோட எவ்வளோ? இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 27 பிளானட்ஸ் இருக்குது நம்ம சூரியன். அதுக்கப்புறம் கேலக்ஸி வச்சு பார்த்தாங்க. கேலக்ஸி ஹேபிள் டெலஸ்கோப்பை விட்டு பெரிய ராட்சத தொலைநோக்கி வச்சு பார்த்தாங்க. வச்சு பார்த்தா நம்ம சூரிய குடும்பத்தோடு 500 சூரிய குடும்பம் இருக்குது. எத்தனை இருக்குது? தட்ஸ் அ கால் கேலக்ஸி. அந்த சாம்சங் கேலக்ஸி அதை வச்சு தான் பேர் வச்சான். கேலக்ஸினா கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். என்னது? ஆமாம், ஆயிரக்கணக்கான கிரகங்கள் சேர்ந்தது, நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி தான் இருக்குதுன்னு பார்த்தா மேலே ஆராய்ச்சி பண்ணால் ஆயிரக்கணக்கான கேலக்ஸி இருக்குதான். அதில் ஒரு உருண்டை இருக்குதான். அதில் அந்த விஞ்ஞானி சொல்கிறான் 21 வருஷம் ஆகுமா பிளெயினில் போய் சுற்றின்னு வர்றதுக்கு. எவ்வளோ வருஷம் ஆகுமா? 21 வருஷம் ஆகுமா அதை சுற்றின்னு வர்றதுக்கு அந்த பிளானட்டை. யோசித்து பாருங்க. யார் நிலாவில் இறங்குறது? முதல் மனிதன் யார்? யார் இறங்கி இருக்க வேண்டும்? படிக்கிற பசங்களை
நம்ம பசங்களுக்கு என்னென்னா ஜிகே நாலேஜும் வளர்த்து கொடுக்கணும். பேரண்ட்ஸ் ஜென்ரல் நாலேஜ், எல்லா உலக வரலாறுலாம் சொல்லித்தரணும். இப்போ நான் செய்தி மட்டும் பேசலை. கிறிஸ்தவம் இவனுங்க ஆரிய மதத்துக்கு முந்தி உள்ளது. என்னது சொல்லுங்கள்? ஆரிய மதத்துக்கு முந்தி உள்ளது. தோமாவின் மதம் கிறிஸ்தவ மதம் என்பது இதுக்கு முந்தியது. அதுக்கு முந்தினது சமண மதம். என்ன மதம்? ஆமாம், புத்த மதம், சமண மதம். இவங்க இன்றைக்கி வந்தாங்க. இதை ஏன் சொல்லித்தரேன்னா உங்கள் மனசில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் கோமால் ஏமாலையாக இருக்கக்கூடாது. சந்திர மண்டலத்தில் போய் உள்ளே இறங்கிறது யாருக்கு வாய்ப்புனா ஆல்ட்ரின். சொல்லுங்கள். கீழே இருந்து கமெண்ட் போச்சு, த ரோவர் கீழே இறங்கிடுச்சு. நவ் த டைம் டு ஆல்ட்ரின், கமான் ஜம்ப் அப்படின்னாங்க. ஐ நீட் சம் மோர் மினிட்ஸ் டு கெட் அவுட் அப்படின்னா. எனக்கு இன்னும் சில நிமிஷம் வேணும் வெளியே வர்றதுக்கு, குதிக்கிறதுனா. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் வாட் அபவுட் ஆம்ஸ்ட்ராங், ஆர் யூ ரெடி? எஸ், ஐ எம் ரெடி. குச்சான். அவனை கேட்டால் என்ன ரியாக்ஷன் ஆகுமோன்னு யோசித்துன்னு இருந்தேன் நான். அதனால தான் எனக்கு நேரம் ஆச்சு. யார் முதல்ல கால் வச்சுருக்கணும்? ஆல்ட்ரின். யார் வச்சது? நீல் ஆம்ஸ்ட்ராங். சொல்லுங்கள். இங்கே இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கில் அது வெட்டி போட்டாங்க. நான் தான் ஆம்ஸ்ட்ராங்குனாரு, நீ ஆமே ஸ்ட்ராங்கில் போடான்னு போட்டார். அது மாதிரி போகிறவங்களுக்கும் அதான் முடிவு. அதை புரிஞ்சுக்கோ. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் அந்த சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்தவன் சொன்னான், நான் மேலே போய் என் முழங்கால முடுக்க முடியல, நாங்கள் சும்மா அப்படியே மடித்து நான் மன்னிப்பு கேட்டேன். அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சது பிரம்மாண்டமான படைப்பு, இதை ஆராய்ச்சி பண்ண வந்ததே தப்புன்னு மன்னிப்பு கேட்டாரான். ஆண்டவரே என்னை கீழே கொண்டு போய் விடுங்கன்னு. அதே சேம் டைம் அவங்க அப்பா அம்மா மன்னிப்பு கேட்டு கீழே அழுதாங்களாம். ரோவரோடு போய் அது சேரணும். அதாவது 3 பார்ட்ஸு இப்படி போவோம். பிடிச்சி தள்ளின்னு போகிறது ஒன்று, அப்படியே தள்ளி விட்ட பிறகு இது மேலே போவோம். இது 2ஆக பிரியும். ஒன்று போய் ஆளோடு அது உள்ளே இறங்கும், ஒன்று சுற்றினே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆர்பிட். அது அதில் இங்கிலீஷில் சொன்னாலும் புரியாது. ஒன்று பிடிச்சி தள்ளின்னு போகிறதுக்கு, புரியுதா? இது போய் 2ஆக பிரிஞ்சிடும். இதில் தான் மனுஷன் இருப்பான், இது போய் அங்கே இறங்கிடும். இது எப்படி சுற்றிக்கினே இருக்கும். இதில் பாதி என்ன செய்யும்? சுற்றிக்கினே இருக்கும். இது ஒன்றா சேரல. அப்போலோ என்ற ரோவரோடு சேரல. அவங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே மன்னிச்சு என் பிள்ளை கீழே அனுப்புங்க, அவன் சாட்சி கொடுப்பான். உனக்கு வந்த பிறகு பூமியெல்லாம் சாட்சி கொடுத்தே செத்தார். கடைசி நாள் வரைக்கும் விஞ்ஞானத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாட்சி கொடுத்தார், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அப்படி ஆம்ஸ்ட்ராங்கோட படித்த பசங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இங்கே பெருமை உண்டாகாதபடிக்கு சொல்கிறான். அவன் சாட்சியை போய் நெட்டில் படிச்சுப்பார். நீ மனம் திரும்பிடுவ. இன்னும் படிக்கிற, அதை படிக்கிற, இதை படிக்கிற, என்ன படிச்சு என்ன மார்க் எடுத்துட்ட? 50%, 60%? பெருமையும் வரக்கூடாது கிறிஸ்டினுக்கு. உயர்ந்து போகணும். ஆனால் என்ன வரக்கூடாது? அவன் எவ்வளோ பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? இவ்வளோ பிரம்மாண்டமானவர் எங்கே வந்தார்? வானம் பூமி படைத்தவர்க்கு தலை சாய்க்க இடமும் இல்லை, சர்வத்தையும் ஆள்பவர்க்கு சத்திரத்தில் இடமும் இல்லை, செலவு செய்ய பணமும் இல்லை, சொந்த பந்த உதவி இல்லை, செலவு செய்ய பணமும் இல்லை, சொந்த பந்த. ஏங்க சொந்த ஊர் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் அதில் போய் இருந்துருப்பாங்கள்ல. யோசிப்புக்கு இல்லை, வீடு இல்லை. சத்திர காலம் பார்த்தான், இதை சேர்த்தா நம்ம தான் பைசா செலவு பண்ணோம். இடம் இல்லைப்பா காலி பண்ணிட்டான். யாரோ ஒருத்தர் பாவம், சரி மாட்டு தொழுவத்தில் முன்னெண்ணெய் இருக்குது, வைக்கோல் போட்டிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிங்க, அப்புறம் நீங்கள் கிளம்பி போயிடுங்க. ஒரு மனித உதவி. அவ்வளோ பெரிய கடவுள். ஒரு சிம்பிளிசிட்டி. என்னது? இன் இங்கிலீஷ் we call the simplicity.
இஸ் வெரி டவுன் டு தி எர்த். ரொம்ப எந்த உருவத்தில் வந்தார் அவர்? எந்த கோலத்தில் வந்தார்? சாதாரண ஏழ்மை கோலம். என்ன கோலம்? அதான் பாடுறோம். கந்தை துணியோ, வாசிக்க வேணாம், வாஸ்தா புரியாதா இருக்கும், பாடுங்க. கந்தை விலையேற பெற்ற விலையேற பெற்ற பாண்டிங்க, நல்லா பாண்டிங்க. எத்தனை பேருக்கு 2000 3000 துணி எடுத்தாங்களோ தெரியல, கடவுள் தான் தெரியணும். 1000 ரூபாய், 2000 ரூபாய் பேண்ட்டு, 1000 ரூபாய் சட்டை, பெல்ட்டே 1000 ரூபாய். இதெல்லாம் குறைச்சேன்னா அன்வான்ட் லாபிஷ்லி, டோன்ட் ஸ்பெண்ட் லாபிஷ்லி. ரொம்ப வீணாக விரயமாக உன் காசை செலவழிக்காத. நல்ல ட்ரெஸ் போடு, ஆனால் ரொம்ப இப்படி போடணும் அப்படி போடணுன்னா உன் மூஞ்சில் எழுதியிருக்குது. உனக்கு 10,000 ரூபாய் ட்ரெஸ் போட்டால் கூட எடுப்படாது. அதை யாரும் சொல்ல மாட்டான் உனக்கு. உண்மையை நான் சொல்லித்தரேன், தகப்பனாக இருக்கிறதுனால. உன் மூஞ்சிக்கும் என் மூஞ்சிக்கும் 10,000 போட்டால் கூட உனக்கு எனக்கு 500 ரூபாய் போதும். எவ்வளோ? அவ்வளோதான். கண்ணாடியில் பார்க்குறதில்ல பொழுது நிறைய பேர். வெரி சாரி, கண்ணாடி வாங்கி தரணும், கண்ணாடி வாங்கி தரணும் உனக்கு. இதில் வேறு சில பேர் காஸ்மெட்டிக், இந்த கருப்பெல்லாம் வெள்ளையாக்கிடலாமா, அப்போ கூட உதடு யார் மாற்றுவாங்க? உதடு காட்டி கொடுக்குதே. அதனால் இதுக்கெல்லாம் செலவு பண்ணாத. கிறிஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக இரு, நல்லா இரு. ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கேற்ற முன்னேற்றம் வருவதற்காக ஜெபம் பண்ணு, முயற்சி எடு. என்ன செய்? ஆமாம், முன்னேற்றம் வருவதற்காக முயற்சி எடு, ஜெபம் பண்ணு. பெரிய பெரிய காரியம் சாதிப்பதற்கு முயற்சி செய். சும்மா பூசிக்கிறதும் சும்மா வாங்கி மாட்டிக்கிறதும் அப்படி இப்போ அதில் ஒரு பெருமை பேச்சு. ஓ, நான் இவ்வளோக்கு புடவை எடுத்தேன், இவ்வளோக்கு பேண்ட் எடுத்தேன், இவ்வளோ ஷூ எடுத்தேன். சாதாரணமாக நீ மென்டலாக இருக்கிற. திருந்திக்கும் இந்த கிறிஸ்மஸில். ஏசுநாதரை பாரு, எவ்வளோ சாதாரணமாக வந்தார். நல்லா இரு, சாதாரணமாக இரு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருள் இன்றைக்கி கூட ஒரு சில்வர் ஃபேக்ட்ரியில் போய் கிஃப்ட் வாங்கினேன். ஒரு லட்டு ஆர்டர் கேட்குறாங்க. டே அங்கே கொடுக்காதடா, 120 ரூபா அதிகம்னு மீஞ்சூரில் பண்ணி கொடுக்குறேன். நம்ம அங்கே இருக்கிற சர்ச்சுக்கு நானே காட்டி விட்றேன். 1 கிலோவுக்கு 120 ரூபா, கம்மியான இடத்த காட்டி விட்டு நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதே குவாலிட்டி சாப்பிட்டு பாரு, 120 ரூபா உனக்கு லாபம். அங்கே போய் பண்ணு. கிறிஸ்தவங்க அறிவாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், பணத்தை வீண் பண்ணக்கூடாது, மாட்டிக்கின்னு சுற்றக்கூடாது. வச்சு ஜெபிச்சு கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் பெரிய பெரிய வியாபாரத்தில் வரணும். கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். இன்னும் நம்ம வட இந்தியாவில், இன்னும் தென் மாவட்டத்தில் வர வருஷத்துலலாம் இப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 சர்ச்சு திறக்கணும். இப்போ வருஷத்துக்கு 1-2 திறந்துன்னு வரோம். இங்கே எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் 2 சர்ச்சை கட்டி கொடுக்குறேன், ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறேன் சொல்லுங்கள், கை தூக்கு பார்க்கலாம். அப்பா 1 2 4 பாவம் எல்லாம் பயப்படுறாங்க. அதாவது அதில் ஒன்றும் இல்லை, நம்மை ஆசீர்வதித்தா நம்ம கொடுக்க போகிறோம். என்னது சொல்லுங்கள்? ஆசீர்வதித்தா. இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து ஏவுறாரு, ஏய் ஒரு சர்ச்சை கட்டி கொடு. உன்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்கிறதே ஒரு வீடு, ஒரு சின்ன வருமானம் தான். நீ என்ன சொல்ல போகிற? என்ன விசுவாசத்தை நீ பழக போகிற? நான் நடந்து சென்று பட்டாணி வேர்க்கலை வாங்கி நடந்து சென்று போன ஒரு 4 பேர் கூட நடந்து போகிறேன். பிரசாதத்துலேருந்து போய் ஆலப்பாக்கம் ஏரி கரையில் போரூரில் ஜெபம் பண்ணுறோம். அங்கே ஜெபிக்கிற இடம் அவங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்ச்சை கட்டணுன்னே அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவனுக்கு
ஏன்டா சிரிச்சிங்கன்னு கேட்குறேன். நம்ம நடந்து வந்ததை யோசிக்கும் போது சிரிப்பு வந்துடுச்சியா? பஸ் பேர் இல்லாத தான் நடந்து வந்தோம். அங்கங்கே சர்ச்சு கட்டணுன்ற டேய், அது நம்ம நிலமைடா. பட்டாணி வேர்க்கலை நம்ம நிலைமை. இது தேவனுடைய ராஜரீகமான சித்தத்தின் செயல்கள். அல்லேலூயா. அன்றைக்கு சிரித்தவன் இன்றைக்கு பார்க்கும்போது அப்படி பார்த்தாவே கண்ணீர் விடுறான். ஏன் விடுறான்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல, அவனுக்கு புரியுது. ஏன்னா அந்த ஒன்றுமே இல்லாத ஊழியத்தை கடவுள் சொன்னார்னு செய்கிறாங்க. சபை அங்கங்கே திறக்கிறாங்களே, நம்ம அன்றைக்கி சிரித்தோமேன்னு வருத்தப்படுறான். அதனால் இப்போ என்னை பார்த்து இந்தியாவில் 1000 சர்ச்சு கட்டுறான்னு கடவுள் சொன்னான்னா ஓகே ஆண்டவரே செய்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எதையும் வச்சு இல்லை இது வரைக்கும் கொடுக்குறதுக்கு, கொடுத்ததும் எனது இல்லை. விசுவாசிக்கிறேன், அவர் சொல்கிறாரு, வாங்குறேன், கொடுக்குறேன், அவ்வளோதான். அதனால் என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது? விசுவாசத்தை பழகு, கடவுளுக்காக வாஞ்சியாக எழும்பு, அதில் இரு. சும்மா வாட்டிக்கின்னு சில பேர் நாக்க இந்த அவசரம் ஒரு வாங்கி மாட்டினா ஒரு 10 கிலோ வாங்கி போடு. என்ன செருப்பை போட்டுன்னு ஒரு தங்க செருப்பை போட்டுன்னு வா. இப்போ எங்கள் விசுவாசம் என்ன தெரியுமா? கோல்டில் தான் நடக்க போகிறோம். பசும்போன் வீதி. என்னது வீதி? ஆமாம். சும்மா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கினேன். அந்த கருப்பு மூஞ்சிக்கு இது வேலை, சிவப்பு போட்டு இதை போட்டுன்னு தெரியாத. அது என்னென்னவோ கத்தி, இப்படி இப்படி குத்தி, இங்கே குத்தி அங்கே குத்தி. சம்டைம்ஸ் இட்ஸ் லுக் வெரி அக்லி. நல்லா இருந்தால் கூட, அமைதியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏடா கூடமாக குத்தி நாசனம் பண்ணி போட்டிருக்கீங்க. நாம் வைரத்தில் வாழ போகிறோம், தங்கத்தில் என்ன செய்ய போகிறோம்? அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லாத. இன்னொன்று அதுவும் சாதனை இல்லை. எங்கெங்கேயோ போய் 4 சவரம் 6 சவரம் வாங்கி மாட்டேன்னு சாதனை இல்லை. அது வாக்குத்தத்தம் இல்லை. நல்லா புரிஞ்சிங்க. இந்த இயேசு கிறிஸ்து டைம் ஆகுதுனால சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் 11 மணிக்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பாட்டு கீட்டுன்னு 2 பேர் வச்சு அடிக்கிற மியூசிக்கில் ஏதோ கதை ஓடிச்சு. இல்லைன்னா இதான் நிலைமை. உங்கள் கெப்பாசிட்டி நல்லா தெரியும் எனக்கு. அதனால் நான் மேட்ருக்கு போகிறேன், சீக்கிரம் முடிக்க போகிறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் நல்லா கவனிச்சுக்கோ. இயேசு கிறிஸ்து வந்ததே so many developments, பல மாற்றம். உனக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இயேசுநாதர் பிறகுறதுக்கு முன்னாடி கரண்ட் இருந்ததா? ட்ரெயின் இருந்ததா? பிளெயின் இருந்ததா? ஹெலிகாப்டர் இருந்ததா? புல்லட் இருந்ததா? பஸ் இருந்ததா? ட்ரெஸ் இருந்ததா? உங்கள் பாட்டிக்கு என்ன தெரியுமா ட்ரெஸ்ஸு? தெரியுமா உங்கள் பாட்டிக்கு? அதுவும் தெரியாது, வரலாறு படிக்கிறது இல்லை. நம்ம பாட்டனுக்கு என்ன ட்ரெஸ்ஸு தெரியுமா? தெரியாது. இப்படி மாட்டிக்கினே எங்கேருந்து வந்தது இந்த ட்ரெஸ்ஸு? இந்த ஜாக்கெட்டு போடுறீங்களே, மிஷினரி அம்மா வந்து தைச்சி கொடுத்தாங்க. நல்லா எரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ படித்த பசங்கள்லாம். 1830 ஜாக்கெட் போடுவதற்கு உரிமை கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க. 1830 சொல்லுங்கள். ஜாக்கெட்டு போடுறதுக்கு என்னது? ஒரே ஒரு கோணி துண்டு பாட்டிங்க கட்டுவா. தாத்தாக்கு நம்ம கழுத்தில் டை கட்டுறோம். தாத்தாக்கு எங்கே டை? கீழே. எங்கே டை? கீழே. மானங்கிட்ட சமுதாயமே, தமிழச்சியே, தமிழனே, நல்லா சிந்திச்சுக்கோ. இந்த ட்ரெஸ் முன்னேற்றம் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க மிஷினரி கொண்டாந்தாங்க. கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. A for apple, B for bat, C for cat, D for dog. மம்மி, டாடி. இந்த எஜுகேஷன் எங்கேருந்து வந்தது? இந்த படிப்பு எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? 830 படிப்பு எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு மிஷினரி போட்டாங்க கேஸு. கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. ஐரோப்பாலேருந்து 5 மிஷினரி. எத்தனை மிஷினரி? பணக்கார மிஷினரிங்க வந்து இந்தியா வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கூலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. லோ சொல்யூஷனுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிக்க.
அதெல்லாம் யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பை கொண்டாந்து விதைச்சாங்க, தியாகம் பண்ணாங்க. நீ கம்முன்னு நீயே துண்ணுட்டு இப்படியே உட்காந்து சூசன் சொல்லாத. ஒரு புடவை கொடுத்துருப்பியா அழைக்கு, நீ ஒரு பேண்ட் ஷர்ட்டை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பியா? நாளைக்கு கூட சாப்பிட போகிற கறி மீன் முட்டை கேக்கு நீயே துண்ணுட்டு ஐயா வயிறு ரொம்ப வலிக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல போகிற. என்னான்னு தெரில, இந்த மாரில் அப்படியே இடிக்குது. நீ சாப்பிட்டது தாங்கலையா? அந்த கேஸ் உள்ளேருந்து கிளம்பி போய் இடிக்குது. யாருக்கு நீங்கள் நன்மை செய்ய மாட்டீங்க. அப்படி செஞ்சுருந்தா இந்த ஊர் சுற்றி கிறிஸ்டினே இந்துவே இருக்க முடியாது. என்ன இருக்க முடியாது? நீங்கள் தர மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. நான் தான் அடிச்சு சொல்கிறேனே, அந்த வம்சத்திலே கிடையாது. தான் சாப்பிடணும் தூங்கணும், ஏதோ ஏசுனார் பிறந்தாருன்னு இன்னைக்கு வந்திருக்கிற, அவ்வளோதான். நோ ஹெல்பிங் டெண்டன்சி. சுவிசேஷம் சொல்லலான்னு வாஞ்சம் கிடையாது, தியாகம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. ஐயோ நான் பல பேரால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறேனே, பல தியாகம் பண்ணி படிப்பை கொடுத்துருக்குறாங்களே. நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லி என் வீட்டை தேடி என்னை தேடி வந்து சுவிசேஷம் சொல்லி எனக்கு இந்த ரட்சிப்பு வந்திருக்குதே, நான் என்ன செய்தேன் கர்த்தருக்கு என்ற உணர்வு கிடையாது. ஏசுநாதரே தேடி வந்தார், மறுபடியும் தேடி வந்தால் கூட திருந்தாத ஜன்மம் நம்ம. இந்த கிறிஸ்மஸில் ரொம்ப உங்களை திட்டக்கூடாது, நல்ல பிள்ளைங்களா மாறிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் தேவ அன்பு. இந்த கிறிஸ்மஸ் மக்களுக்கு தந்த நாள், தன் மகனை கொடுத்த நாள். என்னது சொல்லுங்க? ஆமாம், நமக்கு கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயல் இதுவே நமக்கா. வீட்டில் அன்பா சந்தோஷமாக இருங்க. வீட்டில் ஐக்கியங்களில் சந்தோஷமாக தேவ அன்போடு வாழுங்கள். அதுதான் கிறிஸ்மஸ். எளிமையை பின்பற்றி நல்ல எதிர்கால வாழ்க்கையை ரொம்ப மேன்மையாக கொண்டு வரணும்னு சொல்லி விரும்புங்கள். சங்கீதம் 145:14 படிங்க. மடங்கடிக்கப்பட்டவர்களை நாம் ஒரு நாள் அப்படி இருந்தோம், நம்மை தேவன் தாங்கி இப்போ தூக்கி இருக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஏழையோ பாடியோ பரதேசிக்கோ வியாதிஸ்தருக்கோ நாடகம் போட்டு காட்டினாங்க பாருங்க. அந்த மாதிரி வியாதிஸ்தருக்கோ கஷ்டப்படுபவர்களுக்கோ உதவி செய்து ஜெபம் செய்து அற்புதங்களை எதிர்பார்த்து அவங்களுக்கு நன்மை செய்ய முற்படுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும், கீழே போக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது ஆகாய மண்டல சுடரை போல் இருப்பானா. அநேகரை நீதிக்குள்ள கொண்டு வருகிறவர்கள். ஆமாம், தானியேல் 12 படிங்க. பன்னெண்டு 4. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஞானவான்கள் போனாங்க,
ஆல்மோஸ்ட் ஈரான், அப்போ வந்து பெர்ஷியா தேசம், ஈரான் தான் நமக்கு நாட்டு. பாகிஸ்தானுக்கு அடுத்து ஈரானுக்கு அப்புறம் ஈராக்குக்கு அப்புறம் சீரியாவுக்கு அப்புறம் கானான், அதான் பெத்லகேம் வந்துடும். நமக்கு பக்கத்தில் தான், நம்ம கண்டம் தான். இங்கேருந்து போனவங்க சும்மா போனாங்களா? அந்த நாடகம் நல்லா படித்து காமிச்சாங்க பசங்க, நல்ல அருமையாக இருந்தது. நல்ல ட்ரெஸ் கோட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் இருந்தது. நல்ல பாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. உண்மையாகவே அது கோல்டு பாக்ஸாக இருந்தால் இந்த சர்ச்சை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி கட்டிடலாம். அது அட்டை பாக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல, அது உண்மையாக வரட்டும் ஒரு நாளைக்கு. என்னடா எடுத்துன்னு வந்தீங்க? என்ன எடுத்துன்னு வந்தீங்க? வெல்லம் போலம் எல்லாம் சாதாரணது இல்லை, எல்லாம் காஸ்ட்லி. இதெல்லாம் எடுத்துக்குன்னு போய் பார்க்குறாங்க. யாரை? இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாளில் என்னத்தை எடுத்துன்னு வந்த ஆண்டவருக்கு? அந்த கிழிஞ்சி போன 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 50 ரூபா எடுத்துன்னு வந்தியா? அவங்க ஞானி. யார் அவன்? இன்னைக்கு நம்மையும் ஞானியாக மாற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, உனக்கு முன்னாடி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்குவதற்கு யூ டேக் த ஆக்ஷன். அதுக்கான முயற்சி எடு. அதுதான் கிறிஸ்மஸ். அநேகருடைய வாழ்வு மேம்பாடு பண்ணும்பொழுது நம்ம வாழ்வின் தேவன் உயர்த்துவார். கர்த்தர் சொல்லி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தையும் வந்து ஆசீர்வதிக்கவே. மற்ற இந்த அரசியல் சூழ்நிலை இதை பற்றிலாம் யாரும் பயப்படாதீங்க. ஆளுகை நம்ம கையில். நம்ம ராஜா ஆளுகிறார், உயிரோடு இருக்கிறார், நாமளும் இருக்கிறோம். நமக்கு மிஞ்சின ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் கிடையாது. ஆகவே மடங்கடிக்கப்பட்டுகிற ஜனங்களை தூக்கி விடுகிற தேவன் உங்கள் குடும்பத்திலேயோ இந்த சர்ச்சுக்குள்ளேயோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையோ யார் பார்க்கிற, அவங்களுக்கு ஒரு அன்பை காட்டுங்கள், ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், தக்க உதவி அவங்களுக்கு செய்யுங்க. இப்போ நான் ஒரு இடம் போகிறேன், திண்டிவனம் போகிறேன். அவங்க பக்கத்து வீட்டிலேயே உணவில்லாத ஒரு அம்மா இருக்கிறாங்க. அப்போ நான் போய் ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு, இப்போ அவங்களுக்கு தேவையான நோட் பண்ண சொன்னேன். இவங்களுக்கு புடவை, இந்த பையனுக்கு பேண்ட் ஷர்ட்டை இல்லை, இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு வேறு செவ்வாய்க்கிழமை போகிறேன். அன்றைக்கி நான் சில உதவி செஞ்சுட்டு வந்தேன். அப்போ அந்த அம்மா பார்த்து நான் கேட்டேன், ஏம்மா பக்கத்தில் இருக்கிற இவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுருந்தாலே என்றைக்கே என்ன ஆகிட்டுருப்பாங்க? ஆண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களே, நீ ஆசீர்வாதமாக இருப்பியே, எப்போவே ஆண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களே. என்னம்மா நீ? கிறிஸ்தவர்களே அன்பாக இருங்க. குழா சண்டை, அந்த சண்டை, குப்பை சண்டை, மாட்டு சாணி சண்டை, ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, கிராமம்னா வறுப்பு சண்டை, இதெல்லாம் பண்ணி சுவிசேஷத்தை கெடுக்காதீங்க. கிறிஸ்தவத்தை கெடுக்கிறது யாருன்னா சாத்தான் இல்லை. யார்? புத்தி கெட்ட குரங்கு விசுவாசிங்க தான். யார்? ஆமாம், நீ ஒழுங்காக இரு, பொறுமையாக இரு, ஜெபம் பண்ணு, அவங்க ரட்சிக்கப்படணும்னு. நீயும் நல்லா இருப்ப, அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தி நெக்ஸ்ட் திங், நம்மை மடங்கடிக்கப்பட்ட நம்மை தூக்கி விட்டார். நம்ம அநேகரை தூக்கி விடுவது தான் கிறிஸ்மஸ். நீ அப்படி செஞ்சுப்பார். நீ கீழே போயிட்டு என்னை வந்து கேளு. இப்போ என்னை பார்த்து நீ கேளு, என்னையா நீ பிரசங்கம் பண்ணுற, நல்லாவா இருக்கிற, ஊரெல்லாம் ஊழியம் செய்கிறேன், அது செய்கிறேன்னு போயினே இருக்கிற, பண்ணினே இருக்கிற, எவ்வளோ காசுங்களை கொண்டு போய் கொட்டுறீங்க, நீங்கள் உங்கள் நிலைமை என்னான்னு என்னை வந்து கேளு. நான் சொன்னால் நீ பயந்து ஓடிடுவேன். என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஏமாந்துடாத, என் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஏமாந்துடாத, என் வாழ்க்கையை பார்த்து ஏமாந்துடாத. எனக்கு தேவையானதுக்கும் மிஞ்சி இருக்குது. எதனால் சொல்கிறேன்? அவர் நாமத்தை சொல்லுறதுனால, செய்கிறதுனால, பண்ணுறதுனாலேயே தேவ ஆசீர்வாதங்களை காண்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு 25, 50 கோடி நீ இப்போ கொடுத்தா கூட நான் எடுத்து அனுபவிக்க போகிறதில்ல. அதனால் நான் இப்படி இருக்கிறதுனால என்கிட்ட ஒன்றெல்லாம் நினச்சிடாத. என்கிட்ட இல்லாத ஒன்று எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு அடுத்த ஒரு ஆட்கள் யார் தான்? நம்ம தேவ பிள்ளைகள் தான். யார்? தேவனுக்கு அடுத்த, அந்த இயேசுக்கு அடுத்து இந்த பூமியில் யார் ரெப்ரசன்டேட்டிவ்? யார்? அவருடைய பரிசுத்தவான்கள் தான்.
சோத்திரம் 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 பயப்படுறதுக்கோ இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க. 35 வருஷம் நான் 36வது வருஷம் போகிறேன், பிச்சை எடுத்து எந்த சர்ச்சை நான் கட்டலை. எல்லா காசும் என்னை தேடி வந்தது தவிர நான் போகல. அதே சமயத்தில் அந்தந்த ஊரில் இந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த வெங்காய தலைவர், அந்த வெள்ளைப்பூடு தலைவர் எல்லாரையும் காலி பண்ணிவிடுவோம் ஜபத்திலேயே. போய் அதை பண்ணுங்கப்பா, காலிப்பா. எந்த தலைமை யார் எதிர்த்தாலும், ரவுடி கிவுடி எதிர்த்தாலும் காலி. விண்வழி தாக்குதல், தரவழி தாக்குதல். எந்த கட்சியார என் ஆளுங்க என் கையில், என்னது யாரு கையில் இருக்குது? நம்மளை சும்மா உட்காந்துன்னு பயந்தாங்கோலியாக இருந்தால் விசுவாசம் பலிக்காது. நாங்கள் தான் அடுத்த ஆளுநர்கள் இந்த பூமியில். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் 1 என்ன சொன்னார் ஆண்டவர்? பிள்ளைகளாக முடியும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். வாசிங்க. என்ன அதிகாரம்? இப்போ இந்த அதிகாரம் ஒரு பட்டயத்தை கொடுத்துட்டாரு. இப்படியே கேன பையன் மாதிரி மூச்சுன்னு இருப்பாங்களா? அபிஷேகன்றது குமாரன், சுதந்திரவாளி. இன்னும் பல அதிகாரம். அவர்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில், அவர்கள் இருப்புக்கோளால் சகல ஜாதியும். பரலோகத்தில் ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி தான். அப்போ சகல ஜாதின்னு சொல்கிறது எப்போ? எங்கே? இந்த பூமியில் இப்போவே தான். எப்போ? நம்முடைய அதிகாரம் அதிகாரம் அதிகமான அதிகாரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து, அது வசனம் மட்டும்தானா? முதல்ல ஒரு நாய் வருத, அந்த நாயை நிறுத்தி பார்க்குறியா நீ? ஃபர்ஸ்ட் நாயை நிறுத்தி பாரு அதிகாரத்தோடு. அப்புறம் பாம்பு ஒன்று போவோம், ஆன்னு ஓடாத. பாம்பை சொல்லு, ஏய் இயேசு நாமத்தை நில்லு. டெஸ்ட் பண்ணி பாரு, பரிசோதனை பண்ணி பாரு. அடிமைப்பட்ட வம்சம் இல்லை இது. 2000 வருஷமாக பாட்டம் பூட்டன்லேருந்து கஞ்சி கூழுக்கு பிச்சை எடுத்து வாழ்ந்த கூட்டம் இல்லை நம்ம கூட்டம். அந்த அதிகாரம் உரிமை வர முடியுது. இப்போ கூட சரி, சில பேர் எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பண்ணிங்க. நான் அந்த மாதிரி ஊழியர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்டைலே சொல்லாதே, ஜவம் பண்ண அந்த பொண்ணுன்னு. என்ன அது பேச்சு பேசுகிற? உன்னுடைய அணுகுமுறை சரியில்லையே, என்னத்துக்கு ஜவம் பண்ணணும்? நீ ஜவம் பண்ண. ஒரு சிலர் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செய்யணும் பண்ணணும். இதுக்கு மேலே விசுவாசம் இல்லை, அது பிச்சை எடுக்கிறது. என்னது? பிச்சை எடுக்கிறது. நம்ம கேட்கறது உண்மையானால் தேவன் தரப்போகிறது உண்மை. ஹல்லேலூயா. மற்றவங்கிட்ட வாங்கி பிழைக்கணுன்ற எண்ணமே அடிமை. என்னது சொல்லுங்க? அடிமை தானே. என்னது? ஐயோ இவன் பெரியவன் நினைக்கிறிய, போச்சு உன் ஜபமே வீணு. நீ 24 மணி நேரம் பாஸ்டிங் எடுத்தாலும் வேஸ்ட்டு. உன்னுடைய உரிமை, உன் அதிகாரம், நீ தான் அடுத்த ஆள் இந்த பூமியிலன்னு சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸில் அதிகாரம் பெற, அதிகாரத்தை கொடுக்க தேவன் வந்தார். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்குனாரு. அடுத்தது என்ன கொடுக்க வந்தார்? அதிகாரத்தை கொடுக்க வந்தார். யூ ஆர் மை சன்ஸ். என்ன சொன்னார்? இப்போ நான் 100 ஏக்கர் ஒரு ஜமீன்தாருடைய பிள்ளை. இப்போ எனக்கு 15 வயசு ஆகுது. எனக்கெல்லாம் தெரியுதாண்ணா. இப்போ அண்ணா என் தோட்டத்தில் இருக்கிற வேலைக்காரங்கிட்ட, அண்ணா ப்ளீஸ் ஒரு 2 இளநீர் வெட்டி கொண்டாண்ணா இப்படியே கேட்பேன். அந்த பையன் அந்த தோட்டத்துக்கு அதிகாரி ஆகுவானா? 30 வயசு ஆனாலும் ஆக மாட்டான் அவன். என்னது? எப்படி கேட்கணும்? ஏன்னா சீக்கிரம் போய் 2 இளநீர் எட்டுவானா. அப்பந்தான் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் 18, 19 எல்லாத்துக்கும் அதிகாரி ஆகிடுவான், உரிமை ஆகிடுவான். சாதாரண ஆள் இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உனக்கோ எனக்கு அதிகாரம் கொடுத்துக்குது, நீ கோமாளி மாதிரி இருக்கிற. இதுவா கிறிஸ்மஸ்?
பிச்சை எடுக்கிறதோ பிச்சைக்கார தனத்தில் இருக்கிறதோ கிறிஸ்மஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. உரிமையோட சொல்லுங்க, கர்த்தர் எங்களை உயர்த்துவா, கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. நிச்சயமாய் நாங்கள் பெரிய லெவலில் காரியத்தை சாதிப்போம். எங்கள் வியாபாரம் உயரும், எங்கள் வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மட்டுமல்ல, தேவன் பல காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு இந்த பூமியில் தந்து வழிநடத்தவர் வந்தார். குறிப்பாக தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க, உயர்த்த அவர் தரித்திரமாகவே நமக்கு வந்தார் என்று 1-2 கொரிந்தியர் 8-9 வாசித்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். வாசிங்க. யார் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறதுக்கு? யார? சாமி. என்ன இல்லை சாமி, யாரையோ. யாரையோ. என்னை கர்த்தர் உயர்த்த அவர் எப்படி வந்தார்? யாருடைய பிள்ளை? என்னை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் பிள்ளை. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸில் ஒரு முடிவெடு. இந்த கிறிஸ்மஸில் கர்த்தருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு தரணும். நான் இன்னும் செழித்து மேலே வரணும். நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உரிமை தெரியாமல், அதிகாரம் தெரியாமல் இருக்கிறீங்க. 3ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உரிமை சொல்லுங்கள், அதிகாரம், ஆளுகை சொல்லுங்கள். சில கிராமங்களில் இப்போ கூட மழை பெஞ்சுன்னு இருந்தது. நம்ம சுவிசேஷம் எங்கே நின்றுது? நம்ம டீமுக்கும் சொல்லி கொடுத்தேன், இது நல்ல அடையாளம்டா. இந்த சிருஷ்டிகளெல்லாம் நம்ம பேச்சு கேட்கும். ஏன்னா அவர் நாமத்தில் போகிறோம். நீங்கள் போய் வானத்தை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் மட்டும் நிறுத்துன்னு சொல்லு. ஆண்டவரே மழையை நிறுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுறது தப்பானது. நீ எதை நிறுத்தணும்? நீ டைரெக்டாக யார்கிட்ட பேசணும்? ஆமாம், நிறுத்து. இங்கே சுவிசேஷ வேலை இருக்குது, போய் நிறுத்து. எவ்வளோ இடம் மழையாக இருக்கட்டும், அது நிற்குது பாருங்கள். அதுலேயே அவனுக்கு விசுவாசம். இன்னொரு காட்டுவாசிகளுக்கு போனேன். அவன் 3 வருஷமாக 4 வருஷமாக மழையே இல்லை சாமி. மழை வந்துச்சுன்னா நான் இந்த இயேசுநாதரை நம்புகிறேன்னா கையை தூக்கி, மேகங்களே கூடி வாருங்கள், நாங்கள் புறப்பட்ட பின்பு இங்கே மழையை கொடுங்கள். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க 2-3 கிராமத்தில் இருக்கிறவங்க விசுவாசி ஆகிட்டாங்க கல்வராயன் மலையில். இந்த ஒரே காரியம். வானத்தை பார்த்து மேகத்தை பார்த்து பேசினேன். ஏசப்பா இதை சொல்லி கொடுத்தாரு மோசேக்கு. டேய் என்ன பண்ண, அடிச்சது போதும், இனிமேல் என்ன பண்ண, போய் பேசு. இயேசுநாதர் தேவன் என்ன சொன்னார்? எதை வச்சு உண்டாக்குனார்? அந்த விசுவாசம் இருக்குதா? இந்த மரம், செடி, கொடி, மிருகங்கள்லாம் எப்படி வந்தது? எதனால் சொல்லுங்க? மரம், மிருகங்கள், இவ்வளோதான். அதை தான் சொன்னேன். ஏய் அந்த கவர்மெண்ட் போதும், நீ தள்ளிப்போ, ஓடிப்போ. யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருந்துன்னு டிவியை பார்த்துக்கின்னு, சினிமாவை பார்த்துக்கின்னு, செல்ஃபோனை முறைச்சி பார்த்துக்கின்னு, வீட்டில் வெளியிலெல்லாம் அசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு அதிகாரம் வராது. அதிகாரம் வரணும்னா கர்த்தருக்கு ஒரிஜினல் பிள்ளையாக இருக்கணும். யாராக இருக்கணும்? திருடிக்கோ திருடியனுக்கோ அதிகாரம் வராது. என்ன வராது? உனக்கு அதிகாரம் வரலன்னா நீ திருடனாக இருக்கிற, நீ திருடியாக இருக்கிற. இவ்வளோ தான் என் கூற்று. சரி, திருடன் எப்படியாவது போட்டோம். அதிகாரம் உள்ள பிள்ளைங்க இருக்கிறீங்களே, கை தூக்குங்கப்பா. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ பாண்டேஜில் இருக்கிறீங்க பாருங்கள், எவ்வளோ கீழே இருக்கிறீங்க பாருங்கள். சரி, இப்படி தூக்கி சொல்லுங்கள். தேவரீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய வருகை தாமதிக்குமானால்
அடுத்த கிறிஸ்மஸில் பல மடங்கு நாங்கள் உயர்ந்து சாட்சியாய் வர வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே இப்போ பார், இப்போ சொல்லுவ பாரு, இப்போ கடன் கை தூக்கு பார்க்கலாம். கடன் எல்லாம் என்ன அப்படி இப்படி முழிக்கிற? கடன் யாருக்கெல்லாம் இருக்குது தூக்கு. கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டேன். பேங்க்காரன் வர நீ ஓட, ஈட்டிக்காரன் வர நீ ஓட ஒளிய. ஒரு சைடு வந்து சொல்றார், 20 பேண்ட் எடுத்து சார் இந்த ஆளு, நான் பேண்ட்டாவது குத்துடுன்னு கேட்குறேன், அவன் நல்லா மாட்டின்னு போகிறான், ஒளிஞ்சு ஓட்டுறான், தரமாட்டான் சார். பேண்ட் எடுத்து கடன் மாட்டிக்கினான், பேண்ட்டை கைட்டியாவது கொடுன்னு கேட்குறான் அவன். ஒரு கிறிஸ்தவ 15 புடவை எடுத்துருக்கிறா, அவன் வரும்போது பாத்ரூமில் பொலி ஒலிக்கிறது, அங்கே பொலி ஒலிக்கிறது. இதெல்லாமா கிறிஸ்தவர்கள்? இவங்களாம்மா கிறிஸ்தவங்க? எப்போ பார்த்தாலும் கடனில் வட்டியில் அப்படி என்னது தண்டல் வட்டி கடன். இதையா கிறிஸ்மஸ்ஸு? நான் சொன்னால நாங்கள் கிஃப்ட்டுக்கே ஏதாச்சும் செலவு பண்ணியிருக்கிறோம். பெருமைக்காக சொல்கிறேன், உனக்கு சாட்சி உண்டாக சொல்கிறேன். நானாக வச்சுருந்தேன், என்கிட்ட இருந்தது ஜபம், என்னது ப்ரேயர். இங்கே வந்து இறங்குறேன், இங்கே 2-3 அமௌண்ட் வந்து உழுது. அது விசுவாசத்தின் நீதி. கொண்டு போய் கொடுன்னு என்ன பண்ணும், என்னை தேடி ஓடியாரோம். அங்கேருந்து ஏறுறேன், ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துனேன். ஐயா கொஞ்சம் என்ன ஓடியார, கொஞ்சம் இருங்க, பெரிய அமௌண்ட். அங்கே பார்த்தா இங்கே எல்லாம் சுச்சம் வேலை செய்யும். ஈட்டிக்காரனை பார்க்கலாமா, அந்த உதவாத அந்த மூஞ்சி, அது கர்மாந்திர மூஞ்சி பிடிச்சிருக்கிற அந்த காளியம்மாளை கிட்ட கேட்கலாமா, மாமா கிட்ட கேட்கலாமா, அப்பங்கிட்ட கேட்கலாமா, இல்லையாவது மாமியார் வீட்டில் போய் கேட்கலாமா? இதோ விசுவாசம். தூக்கு கைய தூக்கையா கைய. இதே இப்படி உட்காந்துக்கிறீங்க. உனக்கெல்லாம் ஊழி செஞ்சுன்னு எத்தனை நாள் நான் உட்காந்துக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சத்தை 2 லட்சத்தை சும்மா சாதாரணமாக கொண்டாந்து பட்டியலில் போடணும். கேளு, வாங்க கர்த்தரை சோதரம் பண்ண. அப்படியே ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு, முதல் ஒரு அசைன்மெண்ட் தமிழ் என்ன சொல்கிறது? ஒரு ஒர்க்கு, ஒரு வேலை செய்கிறேன், முதல் கடன் ஒழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் என்ன பண்ணுற, 6 மாதத்துக்கு கடன் ஒழிச்சிடுறேன். அடுத்த 6 மாதம் முன்னேற்றம். இந்த சின்ன பிஸ்னஸ் அது இது வச்சுக்கின்னு இருக்கிறவன் எல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு பெரிய பெரிய வியாபாரமா, பெரிய பெரிய தொழிலா. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு தம்பி, ஒரு 5 லட்சத்துக்கு எடுத்துருப்பாரு. என்ன ஜெபம் பண்ண சொல்கிறேன், 2-3 கோடிக்கு கட்டுற மாதிரி மெட்டீரியலோடு எடுக்க ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ 3 கோடி கான்ட்ராக்ட் நடக்குதுன்னா அவர் எப்படி செயல்படுவார்? வீட்டில், சர்ச்சில் எப்படி செயல்படுவார்? 100 ரூபாயில் 500 ரூபாயிலையா? என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு என் பையனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டீலிங் எல்லாம் லட்சத்தில் பண்ணுறேன், கோடியில் போயின்னுக்கிறேன். இப்போ இங்கே நடந்து தான் வந்தேன், பஸ் பேர் இல்லாத நடந்து வந்தேன். நான் பெற்றதை தான் உனக்கு சொல்கிறேன். நீ அவன் மூஞ்சியாவது பார்த்தீங்கன்னா அவன் தரத்தில் தான் உனக்கு பிடிக்கும். அது வந்தவங்க அவங்க செருப்பை போட்டுன்னு போங்க, மாற்றி போட்டுன்னு போனால் அந்த கடன் உனக்கு வந்துடும், அந்த வியாதி உனக்கு வந்துடும். தேடி உன் செருப்பை போட்டுன்னு போ. கையை தூக்கி ஆசீர்வதியும். இப்படி பாடினாலும் ஆசீர்வாதம் வராதியா? எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், எப்படி பாடுறேன். இங்கே பார், ஆசீர்வதியும் வாய் தர. இன்னும் ஆசீர்வதியோ.
அவ்வளோதானா? வீட்டில் போய் ஒர்க் பண்ணு, முட்டி போடு, நல்ல சத்தமாக எல்லாத்தையும் ஜனல்லாம் மூடிட்டு கேளு. என்ன செய்? கேளு. ஒர்க் அவுட் பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. தரித்திரத்தை ஒழிக்கணும், வறுமையை முதல்ல இந்த 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா பிரச்சனை ஒழி. இந்த 20 ரூபா 10 ரூபா 50 ரூபாலாம் தூக்கின்னு வரக்கூடாது வர நாட்களில். அப்படின்னா நீ பெற 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 உன்னுடைய நோட்டு மாறும், உன் நாட்டம் மாறும், உன் எண்ணம் மாறும், உன் செயலெல்லாம் மாறும். ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளைங்க நீங்கள்? ராஜரிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். யாரை கொடுத்துருக்கிறாரு? ஆமாம். எதை நினைக்காத, நான் பொய்யெல்லாம் பேசலை, ஷார்ட்டாக போகிறேன் ஸ்பீடாக. ஏன்னா டைம் இல்லை. அடுத்த சர்வீஸ் நான் 4 மணிக்கு அங்கே இருக்கணும், 4:30 அங்கே இருக்கணும். நான் பொய்யெல்லாம் பேசலை, கடவுள் அறிவார். இன்றைக்கி நான் நிற்கிறது விசுவாசத்தில். இப்போ உங்களை தள்ளு உண்டு போக சொல்கிறேன். என்னடா இதெல்லாம் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஒரிசாவில் இடம் வாங்கியாச்சு, அதுக்கு ஆதாரம் தர மாட்டேறான் சர்ச்சு கட்டுறதுக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நான் 6 இடத்துல நம்முடைய பிளான்டிங் போகுது. அதில் மெயினில் சர்ச்சு கட்டுறோம், ரெட் ஹில்ஸ் மாதிரி இடத்துல சர்ச்சு கட்டுறோம் ஒரிசாவில். இங்கெல்லாம் காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி எல்லாம் சர்ச்சு எல்லாம் கட்டினுக்கிறோம். எவ்வளோ பேர் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணாங்க, எல்லாத்தையும் காலி. எதில் தான்? இந்த சும்மா கொஞ்சம் சொல்கிறேன் உனக்கு. என்னுடைய பர்சனல் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா என்ன வழி தாக்குதல் நடக்குதுன்னு தெரியும். அப்போ தான் தெரியும் உனக்கு. சாதாரணமான தாக்குதல் இங்கேருந்தே சொல்லிடுவேன், மேட்ரு முடிஞ்சு போச்சு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னுவேன். எங்கேயா நாங்கள் ஊழியம் எடுத்து பின்வாங்கி ஓடியாந்தோம்? எங்களை சாவடிச்சா தவிர வேறு இந்த பூமியில் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை ரிட்டன் ஆகிறதே கிடையாது. பைசா இவ்வளோவா, 1 லட்சமா, எத்தனை லட்சமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கட்டு, ஓப்பன் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு வீடை வச்சு முன்னேற்ற முடியாமல் அழுவறிய. ஒரே ஒரு வீடு. என்னது? கடனு கடனு கடனு, கிறிஸ்மஸ் இதில் புது தோணி, இதில் ஒரு கோழிக்கறி உனக்கு நாளைக்கு. கடங்கார கழுதிக்கு கறி மேலே ஆசையா. லேசன். உன் மேலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. சொல்லுங்க, உரிமை. சொல்லுங்க, ஆளுகை, அதிகாரம். இந்த 3ஐயும் பிரயோஜனப்படுத்த வேண்டியது இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே. தெரிஞ்சுக்கணி. ஹல்லேலூயா. அப்படியே முட்டி போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்கிட்ட கேட்கறதுல கூச்சப்படாத, கர்த்தர்கிட்ட உரிமையோட கேளு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இடம் வச்சிருக்கிற? நல்ல கவனி. இன்னைக்கே போய் காலையில் எழுந்த உடனே நல்ல கவனிங்க, நல்ல கவனி. உன் ஜபம் நிறுத்து கொஞ்ச நேரம், ரொம்ப பண்ணிட்டு போகிற. ஒரு வரைபடம் போட்டுக்கோ, எப்படி வீடு கட்ட போகிறேன்னு. அந்த வீட்டு வரைபடத்தை 4 பேரும் பிடிச்சிக்கோ. பிள்ளைங்க 2 பேர், அப்பா அம்மா 2 பேர் பிடிச்சிக்கோ. ஆண்டவரே, பிறக்க வர புது வருஷத்தில் இந்த வீட்டை அமைச்சு தாங்கன்னு கேளு. ஐயோ பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையா, இதெல்லாம் நீ பேசாத. என் நாமத்தினாலே வரைபடத்தை போடு. என்ன பண்ணு? கேளு. பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸாக இருக்குதா, போய் அதில் நில்லு. ஆண்டவரே, இந்த பிஸ்னஸ் என்ன செய்யட்டும், விரிவாய்வதா. இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஆர்டர் தாங்க வண்டிக்கு. முட்டி போட்டு, ஆண்டவரே இன்னும் 2-3 வண்டி போடத்தக்கதாகவும் அதுக்கு ஆர்டர் தரத்தக்கதாகவும் என் வியாபாரத்தை எல்லையை பெருசாக்கும் கேளு. கொடுக்காம போனா என்ன வந்து கேளு. கொடுக்காம போனா ஏன் பயப்படுற? நீ அதிகாரம் உள்ளவன், உரிமை பெற்றவன். ஆனால் கோழையா வாழ்ந்துட்ட. பாட்டங்காலத்திலேருந்து பூட்டங்காலத்திலேருந்தே இப்படி வாழ்ந்துட்ட. இனிமேல் தலை சொறிகிற வாழ்க்கை இல்லை, கூனி குணுகிற வாழ்க்கை இல்லை. தலைவர் பார்த்துக்குவார். தலைவராது வெங்காயமாகுது. கிறிஸ்டின் தலைவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறத. போன வாரத்தில் ஒரு பிஷப் ஏந்து ஓட்டான். பாஸ்டர் ராய் பேசுகிறத பார்த்தா எங்களால் உட்காரவே முடியலன்னு. போடா நீ, பிஷப்பாது கிஷப்பாது, அங்கேயும் மாட்டின்னு வந்துட்டா. நான் போய் 500 ரூபா அங்கே மாட்டுருவேன். இந்த பிஷப்பா, டு ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் த பைபிள்? ஆர் யூ அனாயிண்டட் ஒன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா நீ? அதே மாதிரி தான் அரசியல்வாதி. ஒன்றும் எல்லாம் உருப்படாத நாய்ங்க. நீ தான் கர்த்தருடைய முக்கியமான பிள்ளைங்க. ஹல்லேலூயா. யார் பிள்ளைங்க? ஆமாம்,
உண்மையில தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இருக்குது. நீ கோழையா போயிடாத, எதுக்கும் பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வரைபடத்தை போட்டுக்கோ. நாளைக்கு காலில் இருந்து ஜெபம் பண்ண. கடன் இருக்கிறவங்க கடனை ஒழிக்கிறதுக்காக ஜெபம் பண்ண. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத இருக்கிற கை தூக்கு பார்க்கலாம். குழந்தை இல்லை. இந்த நாளிலே ஒரு பொருத்தனை வச்சுக்கோ. ஒரு பொருத்தனை வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார், அந்த குழந்தை உம் நாமத்துக்கு நேராய் நடத்துவேன், உம் சித்தத்துக்கு நேராய் நடத்துவேன் என்று ஒப்பு கொடுத்து ஒரு பொருத்தனையோடு வச்சு ஜெபம் பண்ண. நிச்சயமாய் தேவன் சுகந்தரிக்க வைப்பார், வழிகளை திறப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பல பலவீனம் வியாதி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நோக்கி பாருங்க. கர்த்தர் சொன்னார், தன் மகனை கொடுத்தவர் மற்றதெல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? தன் மகனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. மற்றெல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? கட்டாயமாய் கொடுக்குவார் தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். மகிழ்ச்சியும் நிரம்பிட மகிமையும் சேர்ந்திட இம்மானுவேல் பிறந்தார். அளவில்லா அன்பினால் ஆச்சரியம் பிறப்பாய் அதிசயமானவர் உதித்தார். அளவில்லா அன்பினால் ஆச்சரியம் பிறப்பாய் அதிசயமானவர் உதித்தார். பூலோகத்தாரே களி கூறுங்கள், உலக ரட்சகர் தோன்றினாரே. பூலோகத்தாரே களி கூறுங்கள், உலக ரட்சகர் தோன்றினாரே. அல்லேலூயா. ஆனந்தமே ஆவியிலே களி கூறிடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே ஆவியிலே களி கூறிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களோட சேர்ந்து, பாவத்தில் வாழ்ந்த என்னை பரிசுத்தமாக்கினாரே. சொல்லுங்க. பாவத்தில் வாழ்ந்த என்னை பரிசுத்தமாக்கினாரே. பழையவை ஒழிந்தனவே, புதிய படைப்பானே. பாவியை ரட்சிக்க பிறந்தவரே, பாவி என்னையும் நேசித்தீரே. சொல்லுங்க. பாவியை ரட்சிக்க பிறந்தவரே, பாவி என்னையும் நேசித்தீரே. மகிழ்ச்சியும் நிரம்பிட மகிமையும் சேர்ந்திட இம்மானுவேல் பிறந்தார். அளவில்லா அன்பினால் ஆச்சரியம் பிறப்பாய் அதிசயமானவர் உதித்தார். மகிழ்ச்சியும் நிரம்பிட மகிமையும் சேர்ந்திட இம்மானுவேல் பிறந்தார். அளவில்லா அன்பினால் ஆச்சரியம் பிறப்பாய் அதிசயமானவர் உதித்தார். பூலோகத்தாரே களி கூறுங்கள், உலக ரட்சகர் தோன்றினாரே. பூலோகத்தாரே களி கூறுங்கள், உலக ரட்சகர் தோன்றினாரே. அல்லேலூயா. ஆனந்தமே ஆவியிலே களி கூறிடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே ஆவியிலே களி கூறிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் அநேக தேவைகள் உண்டு, பற்றாக்குறை உண்டு, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வியாபாரம் இல்லை, எல்லாத்தையும் குறைவெல்லாம் நிறைவாக்க போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம், 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 சோத்ராம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. நாம் சோத்திரம் பண்ணுவோம். திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு கர்த்தர் திருமணத்தை தர முடியாது. நாம் சோத்திரம் பண்ணுவோம்.
சோத்ரம். ஒவ்வொரு வீட்டில் இருந்து நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டு சாட்சி சொல்லணும். அந்த கிறிஸ்துவ அக்கா தான் உதவி செஞ்சாங்க. அங்ககிட்ட போனாலே நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. சுவிசேஷம் அப்போ தான் கிளிக் ஆகுமே. என்ன மாதிரி ஆளை வந்து விழுவான் பாரு, இந்த மாதிரி ஜனமா. இந்த காம்பவுண்ட் இந்த ஃபுல்லாக சர்ச்சை கட்டினாலும் பத்தாது, அப்படிப்பட்ட ஜனமாக இருக்கும். உன் கார் நிறுத்துறதுக்கு வெளியில் வாங்கணும் இடம். இப்போ ஒரு நாள் சைக்கிளே கிடையாது இந்த சர்ச்சுக்கு. அன்றைக்கி சொன்னேன், ஒரு காலங்களில் காரில் வருவீங்க, விசுவாசிங்கப்பா, பைக்கில் வருவீங்கன்னு. அது இந்த காலமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வர்றீங்க காரில். இன்னும் சொல்கிறேன், விசுவாசிங்க. நீங்கள் உண்மையாக உறுதியாக கர்த்தரை பிடிச்சி ஜெபிக்கிறதுல ஆராதனை நின்னீங்கன்னா மற்றவங்களாம் நம்புறதுலாம் வேஸ்ட்டு. பெரியவனா ஆக்காது உன் மைண்டில். என் கர்த்தர் தான் என் மைண்டில் பெரியவர், அல்லேலூயா. என் இயேசு தான் என் வாழ்க்கையில் பெரியவர், அல்லேலூயா. அவரை நோக்கி பார், ஜெபி, உறுதியாரு, ஆராதனை பவராக இருக்கணும். பரலோகத்திலேருந்து இறங்கிடணும் உன் வீட்டு மேலே. நீ வர காருக்கே 2 ஏக்கர் வாங்கணும் நிறுத்துறதுக்கு. அதுவும் நடக்கும் இங்கே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைங்க இன்றைக்கி டான்ஸ் ஆடினுக்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன பசங்க, ஒடியாத பசங்கள்லாம் நாளைக்கு பெரிய பெரிய கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஜட்ஜஸ் போன்ற பெரிய பெரிய ஹையர் அத்தாரிட்டியில் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய அந்தஸ்தில் நம்ம பிள்ளைங்க வரணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ ஒரு வியாபாரிங்க இருக்கிறோம், ஏதோ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் பெரிய வியாபாரிகளாய் கர்த்தர் கொண்டாட முடியும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.